Good morning, students. Today we are going to learn the next concept of accounts of not-for-profit organization. லாப நோக்கமற்ற நிறுவனங்களுடைய கணக்குகளில் இரண்டாவது நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இரண்டாவது நடைமுறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், வருவாய் செலவின கணக்குகள். இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் we discussed about the receipts and payments account. பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு என்பதை கடந்த முந்தைய வகுப்புல நம்ம பார்த்தோம். இப்போ now we are going to study about the concept of income and expenditure account. There are three accounts to be prepared in the accounts of not for profit organization. Number one, receipts and payments account, that we have already dealt with, and number two, income and expenditure account, and finally balance sheet. So now the second concept is income and expenditure account. So before going to a deep of preparation of income and expenditure account, we must know the various terms of revenue receipts and capital receipts, as well as revenue expenditure and capital expenditures. So likewise, this income or the receipts and payments are divided into two categories. One, revenue in nature, and another one will be capital in nature. Revenue in nature means the particular receipt or the particular expenses will be incurred repeatedly. திரும்ப திரும்ப நிகழக்கூடிய ஒரு செலவினம் அல்லது ஒரு வருவாயினத்தை அது நம்ம வருவாயின செலவு அல்லது வருவாயின வரவு, ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் ஆர் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப திரும்ப நிகழக்கூடியது. வெரி ஆஃபன் இட் ரிப்பீட்டட்லி அக்கர்ஸ் இன் த பர்டிகுலர் அக்கௌண்ட்ஸ். கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் ஆர் கேபிட்டல் பேமெண்ட்ஸ், முதலின வரவு அல்லது முதலின செலவு. இவைகள் நீண்ட காலத்திற்கு இடையே வருமானத்தை தரக்கூடிய அல்லது நீண்ட காலத்திற்கு பயன்களை தரக்கூடிய ஒரு செலவினத்தை குறித்ததாகும். அல்லது அடிக்கடி நம்ம வருமானமாக அது அமையாமல் எப்போவாது ஒரு தடவை அந்த நிலை ஏற்படுவது கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் முதல்ல இடம்பெறும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதலாவது சப்ஸ்கிரிப்ஷன், அதுதான் சந்தா. மாதம் சந்தா வாங்கலாம், அல்லது குவார்ட்டர்லி சந்தா வாங்கலாம், அல்லது ஆண்டுக்காண்டு சந்தா வாங்கலாம். ஒரு குறிப்பிட்ட கழகம் அல்லது ஒரு எஜுகேஷனல் சொசைட்டி ஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆர் எனி கைண்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் ஆர் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் மே ஃபிக்ஸ் எ பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷன் டு இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் எ ரெவென்யூ ரிசிப்ட். அது திரும்ப திரும்ப மெம்பர்ஸ் அந்த அந்த கழகத்திற்கு அல்லது சொசைட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கொடுக்கக்கூடிய ஒரு வருமானத்தை சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். அது ரெவென்யூ இன் நேச்சர், திரும்ப திரும்ப நிகழும். தென் நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம பல்வேறு முதலீடுகளை பண்ணியிருப்போம். நம்மகிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் ஃபண்டை வச்சு we may invest the particular surplus fund in bank or private financial institution or in debenture or shares, whatever it may be. So for that we will receive interest periodically. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் இந்த முதலீடுகளிலிருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் திரும்ப பெறுவோம். அது திரும்ப திரும்ப நிகழும். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி மந்த் த இன்ட்ரெஸ்ட் மே ரிசீவ் ஆர் சம்டைம் த இன்ட்ரெஸ்ட் மே பி ரிசீவ்ட் as quarterly or half-yearly, and the dividend or the interest may be received yearly once. ஸோ இந்த மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறையோ காலாண்டுக்கு ஒரு முறையோ அல்லது மாதமோ நாம் பெறக்கூடிய இந்த வருமானங்களை நம்ம ரெவென்யூ ரிசிப்ட்னு சொல்லிடுறோம். அடுத்து, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபார் 5 years or for 10 years we may have a fixed deposit in the bank. For that also we may receive the interest periodically, either month-wise or quarterly or half-yearly or year-wise. So interest on fixed deposit. So the interest will be a revenue receipt. Then sale of old sports materials. If it is a sports club, definitely we may have some items of old sports materials, some balls, nets, bats, rackets, something. So இந்த மாதிரி பழைய
பயன்படுத்தப்பட்ட பந்துகள், மட்டைகள், நெற்று இவைகளெல்லாம் நம்ம வந்து ஏர்ட்ஸ் ஒன்று வந்து சேல் பண்ணுவோம். இந்த சேல் பண்ணுறதுல கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். பழைய பொருட்களை விற்பதின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருவாயினம். இது எவ்ரி இயர் நிகழும். அல்லது ஒரு பெரிய பிக் டோர்னமெண்ட், ஒரு 10 days ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடத்துகிறோம். முடித்த உடனே அதில் கிடைக்கிற ஓல்டு ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணுவோம். இது மாதிரி பீரியாடிக்கலாக த இன்கம் வில் அக்கர், இது வந்து நமக்கு நடைபெறும். இதை வந்து ரெவென்யூ ரிசிப்ட்னு சொல்கிறோம். தென் சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ், ஒரு லைப்ரரியாக இருக்கலாம் அல்லது ஒரு எஜுகேஷனல் சொசைட்டியாக இருக்கலாம். அங்கே வந்து இது மாதிரி ஓல்டு புக்ஸு, ஓல்டு பேப்பர்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ்னு சொல்கிறோம். தென் கலெக்ஷன் ஆஃப் ரிசிப்ட்ஸ் ரிலேட்டிங் டு, அதாவது சில காரியங்களுக்காக நாம் பெறுகின்ற ஒரு வருமானம் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னோம். வரவினங்கள் என்னெல்லாம்? டோர்னமெண்ட்டுக்கான ஒரு கட்டணங்கள். ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறோம், வாலிபால் டோர்னமெண்ட், கிரிக்கெட் டோர்னமெண்ட், இது மாதிரி கபடி டோர்னமெண்ட், வாட் எவர் இட் மேபி. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வச்சுருப்போம். ஸோ ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கும் உள்ளே வர்ற மெம்பர்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபார் த டீம் ஆல்சோ. அந்த கிளப்பில் வந்து விளையாட வரக்கூடிய டீம் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். இதெல்லாம் டோர்னமெண்ட்டில் கிடைக்கக்கூடிய கலெக்ஷன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் அடுத்ததாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மேட்சஸ்க்கு நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு வருமானங்கள். அடுத்தது என்டர்டெயின்மெண்ட்ஸ், சில களியாட்டுகள், சில விளையாட்டுகள், டான்ஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒருவேளை அது வந்து ஒரு ரெக்ரியேஷன் கிளப்பாக இருந்தால் அந்த மாதிரி சில என்டர்டெயின்மெண்ட் நடத்துகிறோம். அதுக்கு நம்ம we will receive some sort of fees as receipts. அடுத்தது வந்து சில டின்னர் கொடுப்போம். அதில் வந்து இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு ஒரு டென்னிஸ் கிளப் இருக்கும் அல்லது ஒரு வாலிபால் கிளப் இருக்கும். ஒருவேளை இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் we may have a get together. அதுக்கு நம்ம ஒரு டின்னர் கொடுக்குறோம். ஸோ ஒரு பெர் ஹெட் இவ்வளோ நீங்கள் வந்து தரணும் அப்படின்னு சொல்லி we will receive some sort of money from the members periodically. இந்த மாதிரி இதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவைகள் எல்லாம் வேரியஸ் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. தென் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், மூலதன வருமானங்கள், அதாவது முதலின வருவாயினங்கள். அது வந்து எப்போவாது ஒரு தடவை நடைபெறும். அதை வந்து முதலின வருவாயினம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து லைஃப் மெம்பர்ஷிப். ஒருத்தர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் அல்லது ஒரு எஜுகேஷன் சொசைட்டியில் ஆர் லைப்ரரியில் ஒரு பெர்மனண்ட் மெம்பராக வந்து தன்னை வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், அது ஒன்ஸ் இன் டைம் அவருடைய லைஃப்லையே அவர் எப்போ என்ட்ராகிறாரோ உள்ள அப்போ அதை வாங்கிடுறாரு, ஒரு மெம்பர் ஆகிடுறாரு. தட்ஸ் ஆல். அதை வந்து அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக அது நிகழ்வதில்லை. அது வந்து முதலின வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். தென் லீகசிஸ்னால் அது கிஃப்ட் given by some individual person with a will. ஒரு வில் எழுதுகிறாங்க, அது வந்து உயில் நன்கொடை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். ஒருவர் தனக்குரிய ஒரு அசட்டை, தனக்குரிய வருமானம் தரக்கூடிய ஏதாவது ஒரு சொத்துக்களை ஒரு நன்கொடை பத்திரத்தின் மூலமாக எனக்கு பிறகு அல்லது என்னுடைய காலத்திலோ இந்த சொத்தை வந்து இந்த கழகத்திற்கு, அதாவது அந்த மன்றத்திற்கு, லைப்ரரியாக இருக்கலாம், விளையாட்டு கழகமாக இருக்கலாம், அல்லது வந்து ரெக்ரியேஷன் கிளப்பாக இருக்கலாம், எந்த ஒரு லாப நோக்கமற்ற நிறுவனத்திற்கும் ஒரு உயில் நன்கொடை மூலமாக எழுதி கொடுக்கக்கூடிய சொத்தை கிஃப்ட் வந்து லீகசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். தென் ஸ்பெசிஃபிக் டொனேஷன்ஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் டோர்னமெண்ட் ஆர் எனி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு குறிப்பிட்ட லைப்ரரி பில்டிங்கில் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறோம், ஒரு ஸ்பெசிஃபிக் டொனேஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் த பில்டிங். ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட் 10 days நடத்துகிறோம், ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஒரு 10 days நடக்க போகுது. ஸோ ஃபார் த டொனேஷன்ஸ் ரிசீவ்ட் ஃபார் கண்டக்டிங் த பர்டிகுலர் டோர்னமெண்ட் இன் தட் இயர். அடுத்து சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட். ஒரு பழைய ஃபிக்ஸட் அசட்டை, நம்மகிட்ட இருக்கிற அசட்டை வந்து சேல் பண்ணுறோம். அது நமக்கு இப்போ தேவையில்லை, அதை கொடுத்துட்டு இன்னொரு நியூ வாங்க போகிறோம். ஸோ ஒரு அசட் டிஸ்போஸ் ஆகும்போது the total proceeds of the sale proceeds of the asset will be in capital receipts. Then special funds created, or a endowment fund by any one of the well-wishers by his name or his parents name. அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஃபுட்பால் மேட்சுக்கு அல்லது இந்த ஃபுட்பால் கிளப்புக்கு, இந்த வாலிபால் கிளப்புக்கு, கிரிக்கெட் கிளப்புக்கு என்னுடைய பேரண்ட் நேமில் ஒரு ட்ராஃபி கொடுக்குறேன், அதுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஐ மே கிவ் அ ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு 1 lakh rupees, ஒரு ஸ்பெஷல் ஃபண்டு ஒரு 50,000 rupees, ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட் கிரியேட்டட் பை எனி இண்டிவிஜுவல்
for the benefit of the particular club or library or whatever may be. That means non-trading concern, not for profit organization. இந்த மாதிரி டோர்னமெண்ட் ஃபண்டு, ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு, ப்ரைஸஸ் கிவன், அதுக்காக ஒரு ஃபண்டு, இப்படி ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் டு பி கிரியேட்டட் ஃபார் அ லாங் டேர்ம், ஒரு நீண்ட காலத்திற்காக. இதெல்லாம் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், ரெவென்யூ ரிசிப்ட்ஸுங்கிறோம். ரைட். ஸோ இப்போ ரெவென்யூ ரிசிப்ட்ஸ்னால் என்ன தெரியும், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்னால் என்ன தெரியும். ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அடிக்கடி திரும்ப நிகழக்கூடியது. கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் ஆஃபன் நிகழக்கூடியது அல்ல, ஒன்ஸ் இன் அ டைம், லாங் லைஃப்க்கு நிகழக்கூடிய பல்வேறு வருமானங்கள். இவைகளின் அடிப்படையில் நாம் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னங்கிறது அடுத்து பார்க்குவோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு நம்முடைய ஃபண்டில் இருந்து பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னா அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறோம். ஒருவேளை ஜிம், அதுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் ஆர்டிகல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் புட்டு, டிஸ்கஸ் த்ரோ, இவைகளெல்லாம் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் லாங் லைஃப் தரும். இவைகளெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ அது இஃப் இட் இஸ் அ லைப்ரரி, தென் we may purchase books for the library. Every year we may purchase books for the library. இந்த லைப்ரரி புக்ஸ் அது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா அந்த புக்ஸ் அதனுடைய யூட்டிலைசேஷன் பீரியட் வில் பி மினிமம் 10 or 15 or 20 years, ரைட். ஸோ இட் இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீண்ட காலத்திற்கு பயன்களை தரக்கூடிய முதலீடுகளை செய்கின்ற அந்த செலவினத்தை முதலின செலவினம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், the various expenditure which are repeatedly occurs in the particular non-profit organization or not for profit organization. திரும்ப நிகழக்கூடியது. ஹானோரோரியம் டு த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர் ஆஃபீஸ் பேரர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அலுவலக ஊழியர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சன்மான தொகை. சேலரி அப்படின்னு சொல்கிறது இல்லை, சேலரினா ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். இது a minimum charge, a minimum lump sum amount will be given to the office bearers to looking after the various official works of the not for profit organization. ஸோ அதை ஹானரோரியம் சொல்கிறோம். அது எவ்ரி மந்த் நிகழலாம், எவ்ரி குவார்ட்டர்லி நிகழலாம். அது ரெவென்யூ இன் நேச்சர். தென் சேரிட்டி. சேரிட்டி அப்படிங்கிறது நாம் நம்முடைய ரெக்ரியேஷன் கிளப்பில் இருந்து அல்லது இந்த எஜுகேஷனல் சொசைட்டியிலிருந்து we may give some sort of assistance, financial assistance to the needy people, ஒரு புவர் பீப்புளுக்கோ அல்லது ஒரு நல்ல விளையாடுற ஒரு ஸ்போர்ட்ஸ் உள்ள ஒரு பையனுக்கு அவனுடைய எஜுகேஷனல் சப்போர்ட்டுக்கோ, இந்த மாதிரி நம்முடைய நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்லேருந்து கொடுக்கக்கூடிய சிறப்பு நன்கொடைகள் தொடர்ச்சியாக எவ்ரி மந்த்து அல்லது குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, எவ்ரி இயர் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு அல்லது ஒரு பர்டிகுலர் பிளேயருக்கு அல்லது ஒரு பர்டிகுலர் புவர் மேனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸ்பென்சஸை சேரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அது ரெவென்யூ இன் நேச்சர், திரும்ப வரும், நிகழும். தென் ஆடிட் ஃபீஸ், எவ்ரி இயர் we have to pay some audit fees to the auditor. அந்த நிறுவன கணக்குகளை நமக்கு ஆடிட் பண்ணி தருவதற்காக, தணிக்கை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள அந்த தணிக்கையருக்கு ஆண்டாண்டு தோறும் நாம் வழங்கப்படக்கூடிய இந்த தணிக்கை கட்டணம் அப்படிங்கிறது சொல்கிறோம். தென் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். நிறைய ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் இமீடியட்டாக உடனே அது டெமாலிஷ் ஆயிரும். அது யூசேஜ் வெரி ஷார்ட் பீரியடாக இருக்கும். ஃபார் பேட்மிண்டன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த பால்ஸ் ஒரு 1 or 2 கேம்ஸ் விளையாடினோடனே அந்த பால் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ராக்கெட்ஸ் அடிக்கடி சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் வெரி ஆஃபன் we have to change the மெட்டீரியல்ஸ் டியூ டு ஹெவி யூசேஜ். அதை நம்ம என்ன செய்வோம், ரெவென்யூ இன் நேச்சர் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த எக்ஸ்பென்சஸ் அடிக்கடி அது நிகழும். தென் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி ஃபார் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்ட் போஸ்டல், இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் இதில் கொண்டு வந்துடுறோம். தென் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு டோர்னமெண்ட், ஸ்போர்ட்ஸ், மேட்சஸ், என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி நாம் நம்முடைய கிளப்புக்கு தகுந்த மாதிரி இல்லை நம்முடைய ரெக்ரியேஷன் நேச்சர் ஆஃப் த ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரி we may have some sort of very small petty expenses, சின்ன எக்ஸ்பென்சஸ் டோர்னமெண்ட்டுக்காக இருக்கலாம், மேட்சஸ்க்காக இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட் இதுக்காக இருக்கலாம். இப்படிப்பட்ட இதெல்லாம் ரெவென்யூ இன் நேச்சர், வேரியஸ் எக்ஸ்பென்சஸ் ரெவென்யூ இன் நேச்சர். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய புக்கில் இருக்குது, நீங்கள் இதை படிச்சுக்கணும். இதன் அடிப்படையில் we have to prepare the income and expenditure account. The income and expenditure account is an account in nature of nominal account in nature. அது
ஒரு பெயரளவு கணக்கு வகையை சார்ந்தது. அதனால தான் அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதும், கிரெடிட் சைடில் இன்கம் எழுதும். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். பெயரளவு கணக்கு விதி என்ன சொல்லுது? செலவு நட்டத்திற்கு பற்று செய்க, வருமானம் ஆதாயத்திற்கு வரவு செய்க. அதன் அடிப்படையில் இது வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட், பெயரளவு கணக்கு என்பதனால எக்ஸ்பெண்டிச்சரை டெபிட் பக்கமும் இன்கம்ஸை கிரெடிட் சைடும் நம்ம வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் நம்ம வந்து நார்மலாக இன்கம் வந்து அதிகமாக இருக்கும் கிரெடிட் சைடில், அதை முதல்ல டோட்டல் பண்ணி டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எடுத்து எழுதி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணிட்டோன்னா கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து இங்கே இது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ தட் the amount will be called here as surplus. அதாவது இன்கம் விட காட்டிலும் வருமானத்தை காட்டிலும் அதிகமான செலவினத்தை காட்டிலும் அதிகமான வருமானம். ஸோ எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், அதை அப்படி ப்ராக்கெட்டில் எழுதி we have to mention it in the bracket itself. Excess of income over expenditure, that is called as surplus, not to be called as profit. இங்கே ப்ராஃபிட்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா the heading itself accounts of not for profit organization, இது வந்து ஒரு ப்ராஃபிட் லாபத்துக்காக செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் அல்ல, அந்த சாரா லாப அமைப்பு சாரா மற்ற நிறுவனங்களுக்கான கணக்குகள். எனவே இதை வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம் இஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மோர் தென் த இன்கம், தென் ஆன் த அதர் சைட் இட் ஷுட் பி ரிட்டன் அஸ் டெபிசிட் வித்தின் பிராக்கெட் எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம், வருமானத்தை காட்டிலும் அதிகமான செலவினம், அதை ப்ராக்கெட்டில் பற்றாக்குறை டெபிசிட் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டிடுறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரியே தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் சைடில் இன்கம், அது ரொம்ப நம்ம முக்கியம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸஸ் ஷுட் பி எக்ஸ்க்ளூடட். நம்ம வந்து இங்கே வந்து ரொக்க இருப்பு, வங்கி இருப்பு இவைகளை இங்கே நம்ம எழுத தேவையில்லை. ஆக்சுவல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஒன்லி டு பி என்டர்ட். சரிண்ணா? அப்போது ரொக்க வரவினங்கள், ரொக்க செலுத்துதல்கள், ஆரம்ப தொடக்க ரொக்க இருப்பு, இறுதி ரொக்க இருப்பு எல்லாம் இங்கே எழுத தேவையில்லை. த நெக்ஸ்ட் ஒன்லி ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். அப்படின்னா என்ன? ஒன்லி வருவாயின வருமானங்கள், திரும்ப திரும்ப நிகழக்கூடிய வருவாயின வருமானங்கள். அதே போன்று த வேரியஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், முதலின செலவினங்கள், வருவாயின வரவு, வருவாயின செலவு, முதலின வரவு, முதலின செலவு. இந்த முதலின வரவு முதலின செலவு அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? கொண்டு வர்றது இல்லை. ஒன்லி ரெவென்யூ இன் நேச்சரை மட்டும்தான் நமக்கு எழுதுவோம், கேபிட்டல் இன் நேச்சரை எழுதக்கூடாது. ஸோ ஒன்லி ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் ஒன்லி ஷுட் பி என்டர்ட். த கேபிட்டல் இன்கம், கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி எக்ஸ்க்ளூடட். அது இங்கே வராது. முதலின செலவு என்பது இங்கே வராது. வருவாயின வரவு, வருவாயின செலவு, ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், ரெவென்யூ பேமெண்ட்ஸ், இதுதான் நமக்கு என்டர் பண்ணணும். நம்பர் 2, the various revenue receipts and revenue payments pertaining to the current financial year only. இந்த ஆண்டுக்கான ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், அதாவது வருவாயின வரவு, இந்த ஆண்டிற்கான வருவாயின செலவு, நடப்பு ஆண்டிற்கான விஷயங்கள் மாத்திரமே இங்கே இடம்பெறும். முந்தைய ஆண்டுக்குரியது, வரும் ஆண்டுக்குரியதெல்லாம் இங்கே இடம்பெறாது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போது ப்ரீவியஸ் இயர், அப்புறம் த கம்மிங் இயர்ஸ் டு கம், இந்த கம்மிங் இயர், இதெல்லாம் இங்கே வந்து இருக்கக்கூடாது. ஒன்லி கரண்ட் இயர் தான். இதை வந்து மனதில் வைத்து இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம போடுறோம். அடுத்து, எனி இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் மஸ்ட் நாட் பி டேக்கன் இன் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஏன்னா இது வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் ஆயிடுது, அது வந்து இங்கே இடம் வராது. அடுத்தது நான் கேஷ் ஐட்டம்ஸ், அது வந்து நான் கேஷ் ஐட்டம்ஸ் such as bad debts, depreciation or loss or gain of sale of asset
அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அது லாஸாக இருந்தால் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில், அது இன்கமாக இருந்தால் கிரெடிட் சைடில், இன்கம் சைடில் நம்ம வந்து என்ன செய்கிறோம், போட்டுக்கிறோம். ஸோ இதன் அடிப்படையில் இந்த ஃபார்மேட் நமக்கு கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இப்போது நவ் யூ கேன் ஏபிள் டு சி த ஃபார்மேட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். நேம் ஆஃப் த கிளப் ஆர் இன்ஸ்டியூஷனை ஃபஸ்ட் லைன் எழுதிக்கணும். தென் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட், அங்கே வந்து 31st March 2018 ஆர் டிசம்பர், எய்தர் மார்ச் ஆர் டிசம்பர் ஷுட் பி ரிட்டர்ன். அது நமக்கு தெரியும். பாருங்கள், டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் சைடில் இன்கம். நீங்கள் பார்க்குறீங்க, டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் சைடில் இன்கம். இப்போது டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? வாட் ஆர் த வேரியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ரெவென்யூ இன் நேச்சர் ஷுட் பி என்டர்ட் in the debit side or expenditure side of the income and expenditure account. Number 1, salaries. Number 2, charities, rent, donation paid, stationery, loss on sale of assets. The loss on sale of asset என்ன? ஒரு ஓல்டு அசட்டை புக் வேல்யூ நம்மகிட்ட இருக்கும், ஒரு புக் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் அசட் 54,000 அதனுடைய புக் வேல்யூ. இப்போ now we are able to sell the particular asset for an amount of 50,000 only. 54,000 ரூபா வேல்யூ காட்டுது, அசட் வேல்யூ புத்தகத்தில், புக் வேல்யூ. ஆனால் இப்போ அது 50,000 ரூபாய்க்கு தான் விற்க முடியும், ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். இப்போ நமக்கு புத்தகத்தின் மதிப்பை காட்டிலும் குறைவான விலைக்கு விற்கிறோம். ஸோ ஒரு 4,000 ரூபா நமக்கு வந்து என்னது, லாஸ். அதுதான் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட். ஒரு நிலை சொத்தை விற்கும் பொழுது புத்தக மதிப்பை விட குறைவான விலைக்கு விற்றோம்னா அதில் ஏற்படுகிறது அந்த விலை மதிப்பு என்பது, குறைவு என்பது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. அதை வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட். இப்போ வைஸ் வெர்சா, ஆப்போசிட்டில் திங்க் பண்ணி பாரு. இஃப் இட் இஸ் த வேல்யூ ஆஃப் த அசட் இஸ் 50,000 and if we may able to sell the particular item for 55,000, ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள ஒரு அசட் வேல்யூவை அதை வந்து 55,000 ரூபாய்க்கு நமக்கு விற்க முடியும் அப்படின்னா ஒரு 5,000 ரூபா நமக்கு லாபம் கிடைக்குது. அது ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட். அது கிரெடிட் சைடில், இன்கம் சைடில் இருக்கும். இங்கே பார்க்குறீங்க, இன்கம் சைடில் இருக்கும். ரைட். தென் டிப்ரிசியேஷன் ஆன் வேரியஸ் ஃபிக்ஸட் அசட். அடுத்தது இன்கம் சைடில் வாங்க. பை சப்ஸ்கிரிப்ஷன் எவ்ரி மந்த் ஆர் குவார்டர்லி ஆர் ஆஃப் இயர்லி we may receive subscription from the members, right? So that should be treated as an income. So that should be entered on the credit side of the income and expenditure. Then donation received. So often we may receive donation for the particular not for profit organization. அடிக்கடி நம்ம டொனேஷன் நன்கொடைகள் வாங்குவோம், அதெல்லாம் ரெவென்யூ இன் நேச்சராக எடுத்துக்கலாம். இஃப் டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் எனி பர்டிகுலர் ஸ்பெஷல் ஃபண்ட், ஒரு குறிப்பிட்ட என்டோன்மெண்ட் ஃபண்டுக்கு, ஒரு குறிப்பிட்ட ஸ்காலர்ஷிப் ஃபண்டுக்கு, அல்லது ஒரு குறிப்பிட்ட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டுக்கு, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக மட்டும் வாங்குறத வந்து கேபிட்டல் இன் நேச்சராக கொண்டு போயிடும். தென் கிராண்ட் ரிசீவ், தென் அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ். ஒரு நியூ என்டரண்ட், அதாவது ஒரு நியூ மெம்பர்ஸ் உள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ எவ்ரி டைம் we may மேக் என்ட்ரிஸ் ஃபார் த என்ட்ரன்ஸ் ரெசிப்ட். அடிக்கடி வருவாங்க புதுசாக நம்முடைய கிளப்புக்கு, நம்முடைய லைப்ரரிக்கு, நம்முடைய எஜுகேஷனல் சொசைட்டிக்கு வரவங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு என்ட்ரி ஃபீ வாங்கிடுறோம். அதை வந்து ரெவென்யூ நேச்சர் எடுத்துக்கிறோம். தென் கிராண்ட் ரிசீவ் சம்டைம் ஃபார் எஜுகேஷனல் சொசைட்டி as well as for library, the government may give some sort of grant or aid or some financial assistance. ஒரு சின்ன குறிப்பிட்ட ஒரு நிதி ஆதரவை அரசாங்கம் சில நேரம் தரும். எம்எல்ஏ ஃபண்டிலேருந்து, எம்பி ஃபண்டிலேருந்து, அல்லது கலெக்டருடைய ஃபண்டிலேருந்து, டிஸ்ட்ரிக்ட் சேரிட்டபிள் ஃபண்டிலேருந்து, ஏதோ ஒரு சம் சார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் மே பி ரிசீவ்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஸோ தட் வில் ஆல்சோ பி treated as a revenue income in nature, so that to be entered in the credit side of the income. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் ரிசீவ்ட். அது நமக்கு we may have some sort of buildings or locker, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்ஸை ரெண்ட் ரிசீவ்ட். தென் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் பேங்க்கில், ப்ரைவேட் ஃபினான்ஸ் கார்பரேஷனில், ஷேர்ஸு, தென் டிபெஞ்சர்ஸு, இந்த மாதிரி உள்ள டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், அதை வந்து நம்ம வந்து ரெகுலர் இன்கம் வச்சுக்கலாம். அதை வந்து கிரெடிட் சைடில், இன்கம் சைடில் என்ட்ரி பண்ணிக்கிறோம். தென்
Profit on sale of asset, I already told you that a fixed asset may be sold out for a higher rate than that of the book value. If the book value of the fixed is 70,000 and that should be sold out for 72,000 or 75,000, that means the more than that of the book value. அவனுடைய புத்தக மதிப்பை விட அதிகமான மதிப்பிற்கு அது விற்பனை செய்யப்படும் பொழுது அந்த அதிகப்படியான தொகையை நம்ம வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட், அது ஒரு இன்கமாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கிரெடிட் சைடு இன்கம் சைடை நம்ம முதல்ல டோட்டல் பண்ணிக்கிறோம். அதை டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எழுதிட்டு the various expenditures should be deducted so that we may have a surplus. இங்கே பாருங்கள், சர்ப்ளஸ்ன்னு போட்டு ப்ராக்கெட்டில் excess of income over expenditure. sometime the expenditure சைடில் அதிகமாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைடு அதிகமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு we have to total up the expenditure side, then the total amount should be entered in the credit side as income side. Then by balancing we may get the deficit. அதை வந்து excess of expenditure over income அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்டினுடைய ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், எப்படி how it is appeared, what is the nature of account, how it should be prepared, what are the various items to be entered in the income and expenditure account, and the revenue in nature அப்படிங்கிறத கேட்டகரிஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். நம்ம now we may go for the illustration. In your book illustration 6, I can read for you illustration 6. From the following receipts and payments account of Ooty Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31st March 2018. இது ஒரு மனமகிழ் மன்றம், ஒரு ரெக்ரியேஷன் அப்படின்னா சுத்த தமிழில் மனமகிழ் மன்றம்னு வச்சு. In various cities and towns, the very tight schedule busy people may have their own association of recreation clubs. So weekly once அவங்க they may come into the association meeting. அங்கே வந்து they may have some sort of fun and recreation, and also they may render some services to the public. In our area we may call it as the Rotary Club, Lions Club. These are all the service oriented as well as recreation club. ஸோ இதை வந்து நம்ம வந்து இது மாதிரி வேரியஸ் கிளப்ஸ் இருக்குது. ஒரு ஊட்டியில் இருக்கிற ஒரு கிளப்பினுடைய அக்கௌண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து ஒரு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அங்கே வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஃப்ரம் திஸ் இஸ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் we have to extract the revenue receipts and revenue payments, and that revenue items only to be entered in the income and expenditure account. அங்கே கொடுத்துக்கப்பட்ட பெறுதல் செலுத்தல் கணக்குகளில் இருந்து அந்த ரிசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ் அப்படின்னா பெறுதல் செலுத்தல் கணக்கு, அதிலிருந்து நம்ம எடுக்கிறோம். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம்னு முதலே சொல்லிட்டான். தென் ஸோ ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம விட்டுடலாம். அடுத்து பாரு, டு ரெண்ட் ரிசீவ் 10,000. ரெண்ட்டு அடிக்கடி நமக்கு வந்து மாதம் வரக்கூடிய ஒரு வருமானம். ஸோ இட் இஸ் அன் இன்கம். ஸோ கம் டு த சொல்யூஷன் சைட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடில் பை ரெண்ட் ரிசீவ் 10,000. அப்போ ரெண்ட் அப்படிங்கிறது ரிப்பீட்டட் இன் நேச்சர், எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி குவார்டர்லி ரெகுலராக நமக்கு கிடைக்கும். தென் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 8,000. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 8,000 கொடுத்துருக்கான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்றதுனால நமக்கு லாபமாக நஷ்டமாங்கிறதுக்கு எந்த தகவலும் இல்லை. தேர் இஸ் நோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வெதர் த இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் மேடு எனி இன்கம். அந்த சேல் நடந்ததுனால நமக்கு வந்து லாபமாக நஷ்டமாங்கிறது தெரியாது. ஒருவேளை அதனுடைய புக் வேல்யூ எங்கேயாவது கொடுத்துருந்தானா நம்ம அதை வச்சு கேல்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே அந்த சான்சஸ் இல்லை. ஸோ omit the particular item. Next, sports materials purchase 10,000. So every year we have to purchase sports materials. So it is a revenue in nature, an expenditure, a revenue in nature. So that come to the debit side of the income and expenditure account. Expenditure account la debit பக்கத்தில், அதாவது expenditure income and expenditure accountல debit side la to sports materials purchased. அங்கே தான் அதான் expenditure side அங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட், ஸ்டேஷ்னரி பெய்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஒரு எக்ஸ்பென்சஸ் ரெவென்யூ இன் நேச்சர். அப்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ஸ்டேஷ்னரி பெய்ட் 7,000 ஆஸ் செகண்ட் ஐட்டம். தென் கம் டு த ப்ராப்ளம். கம்ப்யூட்டர்ஸ்
பர்ச்சேஸ்ட். கம்ப்யூட்டர் அது ஒரு ஃபிக்ஸட் அசட், அது எப்போவாது ஒரு தடவை தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அது தட் இஸ் கேபிட்டல் இன் நேச்சர், அது இங்கே இடம் பெறாது. தென் சேலரிஸ் 20,000. சேலரி இங்கே பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் சேலரிஸ் 20,000. சரிதானா? ரைட். அப்போது இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ரெண்டே இன்கம் தான். நம்பர் 1 ரெண்ட் ரிசீவ், ரிசிப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா. நம்பர் 2 subscription received. So the rent received and subscription received, these two items only to be treated as revenue income, so that income and expenditure accountல credit sideல income sideல ரெண்டே என்ட்ரு பண்ணிடுறோம். இப்போ ஒரு ஓவரால் லுக் விட்டு பார்த்தா நமக்கு வந்து credit side அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் யூ டோட்டல் அப் த credit side of the income and expenditure account, that is income side. credit side income side, அதை டோட்டல் பண்ணனா 64,000 ரூபாய் இருக்குது. ஸோ அதை அப்படியே வந்து டெபிட் சைடில் யூ ஹேவ் டு ரைட் இட் அப் ஆன் த டெபிட் சைட், தட் மீன்ஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் சைட் 64,000. ஃப்ரம் த 64,000 யூ ஹேவ் டு சப்ஸ்ட்ராக்ட் ஆர் டிடக்ட் த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 10,000, தென் ஸ்டேஷ்னரி பெய்ட் 7,000 அண்ட் சேலரிஸ் பெய்ட் 20,000. ஸோ இந்த 37,000 totaling of the three items, 10 plus 7 plus 20, 37,000 இந்த 64,000 லெஸ் பண்ணிட்டேன்னா கிடைக்கக்கூடிய பேலன்சிங் ஃபிகர் வந்து 27,000. that is called as surplus. that means excess of income over expenditure, செலவினத்தை காட்டிலும் அதிகமான வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். அதை சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இங்கே டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸசைஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அடுத்த இல்லஸ்ட்ரேஷனையும் நம்ம சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 எக்ஸசைஸையும், எக்ஸசைஸ் 6 and 7ஐயும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ 7 இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்க்குறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் ட்ரிச்சி ரெக்ரியேஷன் கிளப் ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018. மார்ச் 2018 நடக்கக்கூடிய திருச்சி மணமகள் மன்றத்தினுடைய பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்துருக்கு. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ட்ரிச்சி ரெக்ரியேஷன் கிளப் இஸ் given for the year ended 31st March 2018. From this receipts and payments account, we have to prepare an income and expenditure account and to find out any surplus or deficit of the particular year. இந்த குறிப்பிட்ட ஆண்டில் நமக்கு வந்து உபரியா அல்லது பற்றாக்குறையா, வெதர் சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட் அப்படிங்கிறத இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை போட்டு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இது நமக்கு வந்து இந்த இன்கம் பாரு ரிசிப்ட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் கேன், அதை நம்ம எழுத தேவையில்லை, அவாய்ட் பண்ணிடலாம். தென் டிவிடெண்ட் ரிசீவ், ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட் டு பி ரிசீவ்ட் எவ்ரி இயர், தட் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஷேருக்கு கிடைக்கக்கூடியது. ஒரு ஷேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம வேறு ஏதாவது கம்பெனிஸில், அது கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட். ஸோ இட் இஸ் அன் இன்கம். இப்போ பாரு அதை எங்கே எழுதியிருப்போம், இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில். நல்லா கவனிங்க, இந்த புக்ஸ் ஆஃப் ட்ரிச்சி ரெக்ரியேஷன் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டடில் பாருங்கள். இன்கம் சைடில் இன்கம் எங்கே இருக்கும், கிரெடிட் சைடில். ஏன், இட்ஸ் அ நாமினல் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட் சைடில் இன்கம், டிவிடெண்ட் ரிசீவ்ட் 27,600. அடுத்தது பாருங்கள், சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், அது ஒரு இன்கம். பழைய புத்தகங்கள், பழைய பேப்பர்கள் நம்மகிட்ட இருக்கிறத சேல்ஸ் பண்ணுறோம், ஒரு இன்கம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆன் த entered on the credit side, that means income side, sale of newspaper 3,000. The next, member subscription, it's also a revenue in nature income, அதை வந்து இன்கம் சைடில் எழுதிக்கலாம். தென் லாக்கர் ரெண்ட், நம்மகிட்ட சில லாக்கர்ஸ் இருக்குது, அங்கே வர்ற ஸ்போர்ட்ஸ் ஆர்டிக்கல் மெம்பர்ஸோ அல்லது அவங்களுடைய லைப்ரரியனுக்கு வரவங்களோ அவங்க அதை யூஸ் பண்ணிடுறாங்க, ஒரு ரெண்ட் தர்றாங்க. ஸோ 8,000 ஒரு இன்கம். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் அதர் financial institution, we may receive some interest, 1,250. This is also or is an income, so that it should be entered in the income side of the income and expenditure account. That means the credit side of the income and expenditure account. Here you can see
as an order of dividend received, sale of old newspaper, members subscription, locker rent, interest on investment, everything. Then next come to the sum. The sale of furniture 5,000. ஒரு ரிசிப்ட்ஸ் இருக்கு. சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், ஒரு ஃபர்னிச்சர் நம்மகிட்ட இருக்கிற அறைகலன் பழைய ஓல்டு ஃபர்னிச்சரை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் 5,000. வித்தின் த ப்ராக்கெட் it is given that the book value is 4,400. The book value of the particular asset is 4,400, but that asset is now sold out for 5,000. 4,400 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு ஃபர்னிச்சர், ஒரு அறைகலன், இப்போ நம்ம அதை 5,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ புக் வேல்யூ வந்து 4,400 ஒன்லி. நவ் 600 ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட். ஒரு 600 ரூபாய் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. இதில் இந்த ஃபர்னிச்சரை சேல்ஸ் பண்ணதுனால. ஸோ ஃபிக்ஸட் அசட் தான், பட் ஃபிக்ஸட் அசட் வேல்யூலேருந்து அதிகமான ரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட் வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு இன்கமாக ட்ரீட் பண்ணி கிரெடிட் சேல் எழுதிடுறோம். Profit on sale of furniture. Now see on the income side of the income and expenditure account, last but one, profit on sale of furniture within bracket 5,000 sales value minus 4,400 book value. So profit on sale of furniture 600, அதை ஒரு இன்கமாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணிடுறோம். ரைட், அடுத்தது நெக்ஸ்ட் இந்த சைட் பார்க்குறோம். வெரி வேரியஸ் பேமெண்ட்ஸ். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ், ஒரு அறைகலன் வாங்கியிருக்கோம். திஸ் இஸ் கேபிட்டல் இன் நேச்சர். இது வந்து ஒரு அசட்டு. ஒரு அசட் பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம ரெவென்யூ எக்ஸ்பென்சஸாக எடுக்க முடியாது, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ ஒன்லி ரெவென்யூ ஐட்டம்ஸ் ஷுட் பி என்டர்ட் இன் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் விச் ஆர் ரெக்கரிங் இன் நேச்சர். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வில் நாட் பி என்டர்ட் ஹியர், அது ஓமிட் பண்ணிடுது. தென் ரெண்ட் பேட் 2,800 ருபீஸ்க்கு ரெண்ட்டு பே பண்ணியிருக்கிறோம். அது வந்து ஒரு பேமெண்ட்டு, அது எக்ஸ்பென்சஸ். ஸோ கம் டு த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். டு ரெண்ட் 2,800 ஃபர்ஸ்ட் ஐட்டம். டு ரெண்ட் 2,800. அடுத்து பாருங்க, பை செக்ரட்டரிஸ் ஹானரோரியம், செயலாளர், அந்த அமைப்பினுடைய செயலாளருக்கு கொடுக்கக்கூடிய சன்மான தொகை 15,000 ரூபா ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ தட் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் பாருங்கள் செக்ரட்டரிஸ் ஹானரோரியம். தென் நெக்ஸ்ட் அதே மாதிரி போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம். தென் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, ஆடிட் ஃபீஸ். தீஸ் ஆர் ஆல் த ஐட்டம்ஸ் விச் ஆர் நேச்சர் ஆஃப் ரெவென்யூ இன் இன்கம், சாரி எக்ஸ்பென்சஸ், ரெவென்யூ இன் நேச்சர். திரும்ப திரும்ப நிகழக்கூடிய ஒரு செலவினங்கள். த எக்ஸ்பென்சஸ் which are revenue in nature are to be entered in the expenditure side of the income and expenditure account. That means the debit side of the income and expenditure account, because it is a nominal account. So expenses எல்லாத்தையும் நம்ம வந்து டெபிட் பண்ணிடுறோம், இன்கம்ஸ் எல்லாத்தையும் கிரெடிட் சைடு கொண்டு வந்துடுறோம். இப்போ now நீங்கள் வந்து அப்படியே ஒரு கிளன்ஸ் பார்த்தாலே தெரியும், உங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு டோட்டல் அப் த எக்ஸ்பெண்டிச்சர் சைட். So that comes 73,850. So that amount should be written on the income side or the credit side. 73,850. From that, all the various incomes entered should be subtracted. Dividend received, subtract பண்ணுங்க. Sale of old newspaper less பண்ணுங்க. Member subscription less பண்ணுங்க. Locker rent, interest on investment, profit on sale of furniture. So total இருந்து less பண்ணிட்டேன்னா அங்கே வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் ஃபிகர் டெபிசிட் 2,400. That means excess of expenditure over income. வருமானத்தை காட்டிலும் அதிகமான செலவினம். அதனால் excess of expenditure over income அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து exercise 6 and exercise 7, இங்கே illustration 6 and illustration 7 இப்போ நம்ம பார்த்தோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் illustration 6 and illustration 7 பார்த்தோம். ஸோ in the same way now we can do the exercise also. Exercise 6 and 7. In the page number 80
Yes. Now come to the exercise 6. Exercise 6 பாருங்க. Now I read it for you. From the following receipts and payments account of Tenkasi Thiruvalluvar Mandram, prepare income and expenditure account for the year ended 31st March 2019. Now come to the receipt side. Opening balance brought on, cash in hand 14,000. So opening balance of cash as well as closing balance of cash of the receipts and payments account should be excluded. இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ்லாம் நம்ம நேரே எங்கே பேலன்ஸ் ஷீட்டில் தான் க்ளோசிங் பேலன்ஸு. இங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இது தேவையில்லை. நெக்ஸ்ட் ரிசிப்ட் சைடில் பாரு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் 5,000. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ், இன்ட்ரெஸ்ட் ஆன் எனி ஒன் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஏதோ ஒரு முதலீடு பண்ணியிருக்கோம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு வட்டி வருமானம், அது இன்கம் சைடில். அப்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில். தென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் 55,000. மாத சந்தா, காலாண்டு சந்தா, ஆண்டுக்கு நமது மக்கள், நமது அந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தரக்கூடிய சந்தா தொகை, அது ஒரு வருவாயின வரவு. ஸோ ரெவென்யூ இன் நேச்சர் ஐட்டம்ஸ் should be entered in the income and expenditure account. So on the income side, that means credit side of the income and expenditure போடும். Then legacies 48,000. அது ஒரு உயில் கொடை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து. இது எப்போது ஒரு தடவை கிடைக்கும். யாராவது ஒருத்தர் எப்போது ஒரு தடவை ஒரு உயில் எழுதுவார், ஒரு நன்கொடை பத்திரம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து. இது கேபிட்டல் இன் நேச்சர். ஸோ அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வராது. தென் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 7,000. அப்பப்போ நியூ மெம்பர்ஸ் என்ட்ரி ஆவாங்க. ஸோ என்ட்ரி ஆகும்போது டோர்னமெண்ட்டுக்கோ அல்லது லைப்ரரி மெம்பராகவோ ஏதோ ஒரு வகையில் மெம்பராக இந்த கிளப்பில் என்ட்ரி ஆகும்போது அவங்க கிடைக்கக்கூடிய ஃபீஸ் ரெவென்யூ இன் நேச்சர். தென் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 16,000. நாங்கள் கொடுத்துருக்கு ப்ராக்கெட்டில் புக் வேல்யூ 17,000. பாரு, ஒரு 17,000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஃபர்னிச்சர் அரைகலன், அதை எவ்வளோக்கு தான் விற்கிறோம்? 16,000 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். ஸோ த புக் வேல்யூ இஸ் ஹை, பட் த சேல்ஸ் வேல்யூ இஸ் நவ் 16,000 only. ஃபார் 16,000 only we sold out it for now. இப்போ நாம் அதை 16,000க்கு தான் விற்க முடியுது. ஸோ 17,000 ரூபா பெருமான அந்த புத்தக மதிப்புடைய ஃபர்னிச்சரை 16,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். 1,000 rupees நமக்கு லாஸு. இந்த 1,000 rupees-ஐ லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட், அது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ். அப்படிதானா? அப்போது டெபிட் சைடு ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில், தட் மீன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட் 1,000, அது நம்ம எழுதிக்கணும். இங்கே கிரெடிட் சைடில் பேமெண்ட் சைடில் பாருங்கள், பை சேலரிஸ், அது ஒரு எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம சேலரிஸ் கொடுக்குறோம், அதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸ்பென்சஸ் சைடில் எழுதிக்கிறோம். தென் பை ரெண்ட், அது ஒரு எக்ஸ்பென்சஸ். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், இது ரெவென்யூ நேச்சர் எக்ஸ்பெண்டிச்சர். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, எவ்ரி இயர் எவ்ரி மந்த் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ் நடக்கும், ரெவென்யூ நேச்சர். இன்வெஸ்ட்மெண்ட் மேட் 50,000, இது ஒரு கேபிட்டல். ஒட்டுமொத்தமாக ஒரு 50,000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஷேரோ, டிவிடெண்டோ, ஃபிக்ஸட் டெபாசிட்டோ கிரியேட் பண்ணுறோம். இது கேபிட்டல் இன் நேச்சர். ஸோ தட் இட் ஷுட் நாட் பி என்டர்ட் இன் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இடம் வராது. தென் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் 33,000 ரூபாய்க்கு மொத்தமாக ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இது இங்கே இடம் வராது. ரைட் தானா? சரி, இப்போ இந்த ரெண்டு சம்முக்குரிய ஆன்சர் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆன்சரை நம்ம உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். அப்புறம் நீ என்ன செய்யணும், இந்த ஆன்சர் அடிப்படையில் நீனே இந்த ரெண்டு எக்ஸசைஸ் 6 and 7க்கு நீ ஆன்சர் உன்னுடைய அக்கௌண்டன்சி நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். Now you can see the answer for the exercise 6. In the books of Tenkasi Thiruvalluvar Mandram, income and expenditure account for the year ended 31st March 2019. On the debit side, expenditure amount. On the credit side, income amount. Right? So expenditure எங்கே இருக்கணும்? டெபிட் சைடில். இன்கம் எங்கே இருக்கணும்? கிரெடிட் சைடில். வாட் ஃபார்?
இட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட் இன் நேச்சர். இது வந்து ஒரு பெயரளவு கணக்கு. எனவே செலவு நட்டத்திற்கு பற்று, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அதனால் எக்ஸ்பெண்டிச்சரை டெபிட் பண்ணியிருக்கிறோம். இங்கே நவ் யூ கேன் ஏபிள் டு சி த வேரியஸ் ரெவென்யூ இன் நேச்சர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் விச் ஆர் இன்கர்ட் ரெகுலர்லி, திரும்ப திரும்ப நிகழக்கூடிய பல்வேறு செலவினங்களை எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எழுதியிருக்கிறோம். டு சேலரிஸ், டு ரெண்ட் 24,000, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 2,000, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி 6,000. இது நார்மல், உனக்கு தெரியும். தென் நெக்ஸ்ட் த லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். இங்கே வந்து 17,000க்கு அந்த ஃபர்னிச்சருடைய புக் வேல்யூ இருக்குது. பட் இட் வாஸ் சோல்டு ஃபார் 16,000 ஒன்லி. அப்போ ஒரு 1,000 rupees நமக்கு வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட் ஃபர்னிச்சர். அதனுடைய புக் வேல்யூ 17,000, அதனுடைய சோல்ட் அவுட் வேல்யூ 16,000 ஒன்லி. ஸோ இப்போ நமக்கு வந்து 1,000 rupees வந்து நமக்கு வந்து லாஸ். ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 1,000. ஸோ தானே, ரைட். அப்புறம் அப்படியே கிரெடிட் சைட், தட் மீன்ஸ் த இன்கம் சைடு வரும். த இன்கம் சைடில் பார்த்தீங்கன்னா இன்கம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஃப்ரம் சம் இன்வெஸ்ட்மெண்ட். சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்போம், அதுலேருந்து நமக்கு வந்து இறக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் 5,000 போட்டிருக்கோம். தென் பை சப்ஸ்கிரிப்ஷன் given பை த மெம்பர்ஸ். பல்வேறு நமக்கு மெம்பர்கள் இருப்பாங்க, அவங்க கொடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் 55,000. தென் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் த மெம்பர்ஸ் 7,000. ஸோ டோட்டலிங் நமக்கு வந்து 67,000. அதுதானா 60,000 rupees, 7,000 rupees வந்து நமக்கு டோட்டல் இன்கம் சைடில் ஜாஸ்தியாக இருக்குது. அதை தான் நம்ம எழுதிக்கிறோம். இன்கம் சைடில் பாருங்கள் 67,000. இப்போ அதை அப்படியே நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைட்லையும் எழுதிடுறோம் 67,000. எழுதிட்டு த வேரியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், சேலரிஸ், ரெண்ட்டு, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, சேல் ஆஃப் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த டோட்டல் வேல்யூலேருந்து டிடெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் 14,000 கிடைக்குது. அது வந்து பேலன்ஸ் பண்ணுறோம், பேலன்சிங் ஃபிகர் ப்ராக்கெட் எழுதியிருக்கிறேன். ஸோ அதுக்கு ப்ராக்கெட்டில் நம்ம we have to give the explanation that excess of income over expenditure, செலவினத்தை காட்டிலும் மிகையாக உள்ள வருமானம் இங்கே சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி காட்டப்படுது. இது நமக்கு எக்ஸசைஸ் 6. வெரி சிம்பிள். யூ கேன் கம்பேர் த இல்லஸ்ட்ரேஷன் 6 ஃபார் ப்ரிப்பரேஷன் டைம். நீ வந்து எக்ஸசைஸ் 6 எடுத்து வாசித்துட்டு நல்லா இல்லஸ்ட்ரேஷன் 6 பார்த்து அதுக்கு ஈக்குவலாகவே தான் இருக்கும், ஈஸியாக யூ கேன் ஒர்க் இட் அவுட். தென் கம் டு த எக்ஸசைஸ் 7. எக்ஸசைஸ் 7ல் பாரு, இதில் உள்ள இதே மாதிரி we have to write the title of in the books of Kumbakonam Basketball Association income and expenditure account for the year ended 31st March 2018. சரிதானா, அதை எழுதிடுறோம். தென் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைடில், இன்கம் கிரெடிட் சைடில், இதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன், இது ஒரு நாமினல் அக்கௌண்ட், அது ஞாபகம் இருக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் பாரு, டு ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்ட். நம்ம வந்து நம்மகிட்ட சில நேரம் கிரவுண்ட் இருக்காது, நாம் வந்து வேறு ஒரு காலேஜில் அல்லது ஒரு ஸ்கூலில் உள்ள ஒரு கிரவுண்டு அல்லது ஒரு கார்ப்பரேஷனில் உள்ள ஒரு கிரவுண்டை நம்ம வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருப்போம், அதுக்கு ரெண்ட் பே பண்ணியிருப்போம், அது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ ரெண்ட் ஃபார் கிரவுண்ட். தென் பிரிண்டிங் அண்ட் சார்ஜஸ், இது நார்மல், எவ்ரி மந்த் யூஸ் பண்ணுவோம். தென் பேங்க் சார்ஜஸ், பேங்க்கில் நம்ம செய்யக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு ஒரு பேங்க் சார்ஜஸ் எடுப்பாங்க, அது இட்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ரெவென்யூ இன் நேச்சர். தென் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், நம்மளுடைய லைஃப் இன்சூரன்ஸ், நம்முடைய அசட்டு, நம்முடைய பில்டிங், இதுக்காக எவ்ரி மந்த் இன்சூரன்ஸ் பே பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் குவார்டர்லி ஆர் ஆஃப் இயர்லி ஆர் இயர்லி ப்ரீமியம், அதை வந்து 1000. அடுத்தது வந்து டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட் நடத்தும்போது அந்த டோர்னமெண்ட்டுக்கான பல்வேறு எக்ஸ்பென்சஸ், அஃபீஷியல்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஹானரோரியம், தென் அதில் எக்ஸ்பென்சஸ்ஸு, டீ எக்ஸ்பென்சஸ்ஸு, லைட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த ஸ்பெஷல் டோர்னமெண்ட் பர்பஸ், இது மாதிரிலாம் உள்ளதை வந்து டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லி டோட்டலாக சொல்லிடுறோம் 16,000. தென் ஆடிட் ஃபீஸ், எவ்ரி இயர் we have to pay the audit fees for the chartered accountant, அதுக்கு ஒரு 3,000. தென் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ், நம்ம வந்து அடிக்கடி நமக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய சில ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸை ரெவென்யூ நேச்சராக எடுத்துக்கிறோம். பாலு, நெட்டு, ராக்கெட்டு எவ்ரி இயர் பிஞ்சிட்டே இருக்கும், வாங்கிட்டே இருப்போம்.
பெர்மனண்ட் ஃபிக்ஸடாக த ஜிம், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல பேஸ்கெட் பால் போஸ்ட்டு இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது வந்து கேபிட்டல் இன் நேச்சராக எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் ரெவென்யூ இன் நேச்சர், எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ இன் நேச்சர். கம் டு த இன்கம் சைட், த ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ். நம்ம இன் அவர் recreation club itself we may have a hall that may be given for rent to the public for usage or to the members concerned. அதாவது அந்த மெம்பர்ஸ்க்காகவோ அல்லது அந்த பப்ளிக் பீப்புளுக்காகவோ நம்ம இந்த ஹாலை வந்து we may give it for rent. For that rent is a revenue in nature income. அதை நம்ம எழுதிக்கிறோம். Then subscription received from the members, it's of revenue in nature. Then locker rent received, அது நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் சம்மில் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம வந்து நம்முடைய ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் லாக்கர் வச்சுருப்போம். வர்றவங்க அவங்களுடைய ட்ராக் ஷூட்டு, அவங்களுடைய மெட்டீரியல்ஸ், அவங்களுடைய ஓன் பிலாங்கிங்ஸ் எல்லாம் அதில் வச்சுக்குவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ரெண்ட் வாங்கிடுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஓவரால் வியூ பார்த்தோன்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சைடு இட் இஸ் ஹை. தட் மீன்ஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மோர் தென் தட் ஆஃப் த இன்கம். ஸோ தட் ஃபர்ஸ்ட் யூ டோட்டல் அப் த expenditure side 43,000. So that 43,000 should be entered into the credit side also. So from the 43,000 you have to subtract, deduct 3 items by rent of hall received, subscription, locker rent. These 3 items should be deducted. So the balancing figure will be deficit of 26,000. Other bracket we have to denote it excess of expenditure over income. Excess of expenditure over income. Okay, now you students, you please try for the exercise 6 and 7. Exercise 6 and 7 by comparing the illustration 6 and 7, so that you can easily work out the problems, and you have to forward your answer copy by taking a photograph to my WhatsApp group number tomorrow itself, right? So only one day you will be given for preparing the answer for the exercise 6 and 7. 6 7 ரெண்டு எக்ஸசைஸையும் இன்றைக்கு நாளைக்கு நீ பண்ணி நாளைக்குள்ளே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீ வந்து அனுப்பியிருக்கணும். ரைட், ஓகே, see you.